சற்றுமுன் வெளியான தகவல். ரேஷன் கார்டில் பெயர் சேர்க்க போறீங்களா? இதை மட்டும் பண்ணுங்க. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்தவங்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. ரேஷன் கார்டு மூலம் ஏழை எளிய மக்களுக்கு தற்போது மத்திய, மாநில அரசு மலிவு விலையில் மளிகை பொருட்களை விநியோகித்து வருகிறது. குறிப்பாக தமிழகம் போன்ற மாநிலங்களில் பண்டிகை காலங்களில் தேவைப்படும் நேரங்களிலும் நிதி சுமையை குறைக்கும் வகையில் பொங்கல் தொகுப்புகள் மற்றும் நிவாரண நிதிகள் போன்ற சிறப்பு முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் உங்கள் அட்டையில் புதிய குடும்ப நபரின் பெயரை சேர்க்க வேண்டுமா? அப்படியானால் கட்டாயம் இந்த செய்தியை படிக்கவும். ரேஷன் கார்டில் யார் யாருடைய பெயரை சேர்த்து கொள்ள முடியாது? புதிதாக பிறந்த குழந்தை, புதிதாக திருமணமாகி வந்த பெண். ரேஷன் கார்டில் பெயர் சேர்க்க தேவையான ஆவணங்கள்: அடையாள சான்று, ஆதார் அட்டை, வாக்காளர் ஐடி, பான் கார்டு அல்லது பாஸ்போர்ட், முகவரி சான்று, பயன்பாட்டு பில், வாடகை ஒப்பந்தம் அல்லது புதுப்பிக்கப்பட்ட முகவரியுடன் கூடிய ஆதார் அட்டை, திருமண சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ். ஆன்லைன் மூலம் ரேஷன் கார்டில் ஒருவருடைய பெயரை சேர்ப்பது எப்படி? தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஆன்லைன் மூலம் ரேஷன் கார்டில் பெயரை சேர்க்க பின்பற்ற வேண்டிய ஸ்டெப்ஸ்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. முதலில் www.tnpds.government.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். பயனாளர் நுழைவு என்பதை பயன்படுத்தி உள்நுழையவும். உங்கள் ரேஷன் கார்டில் இணைக்கப்பட்டுள்ள மொபைல் நம்பரை என்டர் செய்து கேப்சா குறியீட்டை கொடுத்து பதிவு செய் என்பதை கிளிக் செய்யவும். தற்போது உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி அனுப்பப்படும். ஓடிபியை உள்ளிட்டவுடன் உள்நுழையவும். அதன்பின் குடும்பத்தில் உள்ள நபர்கள், உங்களுடைய குடும்ப அட்டை நபர், பெரியவர்களின் எண்ணிக்கை, சிறியவர்களின் எண்ணிக்கை, மற்ற குடும்ப அட்டை விவரங்கள் அனைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கும். மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள் என்பதன் கீழ் உறுப்பினரை சேர்க்க என்பதை கிளிக் செய்யவும். திருமணம் ஆகி கணவர் வீட்டில் பெண்ணின் பெயர் ரேஷன் கார்டில் இணைக்கப்பட வேண்டும். பின்னர் 1 முதல் 3 நாட்களில் ரேஷன் கார்டில் பெயர் சேர்க்கப்படும். இதனை நீங்கள் ஆன்லைனில் சரிபார்த்து கொள்ளலாம். விண்ணப்ப நிலையை எவ்வாறு சரிபார்க்கலாம்? மாநில அரசு வலைத்தளம் உள்நுழைந்து விண்ணப்ப நிலையை கண்காணிக்கவும் என்பதன் கீழ் சரிபார்க்கலாம். SMS சேவை: சில மாநிலங்கள் ஒரு தனித்துவமான விண்ணப்ப ஐடியை அனுப்பி SMS கண்காணிப்பை வழங்குகின்றன. அது மட்டுமில்லாமல் சிம் கார்டில் வந்த புதிய மாற்றம். இனி யாரும் ஏமாற்ற முடியாது. அது சொல்ல பார்க்க போறோம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் மாதத்தில் சிம் கார்டு தொடர்பான விதிமுறைகளை அரசு மாற்றியுள்ளது. வாடிக்கையாளர்கள் கவனத்திற்கு. இந்தியாவில் இப்போது சைபர் மோசடி என்பது பெரிய பிரச்சனையாக மாறிவிட்டது. தெரியாத லிங்குகளை நீங்கள் தற்செயலாக கிளிக் செய்தால் உங்கள் வங்கி கணக்கில் உள்ள பணம் அனைத்தும் ஒரு நொடியில் காலியாகிவிடும். கடந்த சில ஆண்டுகளில் சைபர் குற்றங்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது. அது மத்திய அரசை பல கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க கட்டாயப்படுத்தியுள்ளது. அவற்றில் ஒன்று சிம் கார்டு விற்பனையாளர்களுக்கு பதிவை கட்டாயமாக்கும் விதிமுறை. நம் நாட்டில் உள்ள அனைத்து தொலைத்தொடர்பு ஆபரோட்களுக்கும் இது தொடர்பான வழிகாட்டுதல்களை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இந்த விதிமுறையை செயல்படுத்துவதற்கான காலக்கெடு மார்ச் 31 வரை நீடிக்கப்பட்டது. இந்த வழிகாட்டுதல் முதலில் 2023ஆம் ஆண்டின் ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்பட்டது. அனைத்து முகவரிகள், விநியோகஸ்தர்கள் மற்றும் உரிமையாளர்கள் 12 மாதங்களுக்குள் பதிவு செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டது. ஆனால் இந்த காலக்கெடு பல முறை
நீடிக்கப்பட்டது. தற்போது அதன் உறுதி காலக்கெடு மார்ச் 31 என நிர்ணயிக்கப்பட்டது. சைபர் மோசடியை தடுக்க சிம் கார்டுகளை வழங்குவதற்கு கடுமையான விதிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. ஒருவர் நிர்ணயிக்கப்பட்ட வரம்பை விட அதிகமாக சிம் கார்டுகளை பதிவு செய்தால் அவரை கண்காணிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. தற்போதைய விதிகளின்படி ஒருவர் அதிகபட்சமாக 9 சிம் கார்டுகள் தங்கள் பெயரில் பதிவு செய்யலாம். புதிய விதிகளின்படி முகவரிகள், உரிமையாளர்கள் மற்றும் சிம் கார்டு விநியோகஸ்தர்களை பதிவு செய்வதை மத்திய அரசு இப்போது கட்டாயமாக்கியுள்ளது. இந்த விதியை பின்பற்றாதவர்களின் சிம் கார்டு விற்பனை உரிமங்கள் ஏப்ரல் மாதத்தில் ரத்து செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய விதிகள் சிம் கார்டு விநியோக செயல்முறையை மிகவும் வெளிப்படையானதாக மாற்றும் என்றும் இது நுகர்வோருக்கு அதிக பாதுகாப்பை வழங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ரிலையன்ஸ் ஜியோ, வோடபோன் ஐடியா மற்றும் ஏர்டெல் போன்ற தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் ஏற்கனவே இதன் கீழ் பதிவு செய்துள்ளன. இருப்பினும் பிஎஸ்என்எல் இன்னும் பதிவு செய்யவில்லை. பிஎஸ்என்எல் சிம் டீலர்களை பதிவு செய்வதற்கு மத்திய அரசு கூடுதலாக 2 மாதங்கள் அவகாசம் அளித்துள்ளது. இருப்பினும் விதிகளின்படி ஏப்ரல் மாதத்தில் பதிவு செய்யப்பட்ட சிம் கார்டு விநியோகஸ்தர்கள் மட்டுமே வாடிக்கையாளர்களுக்கு சிம் கார்டுகளை விற்க முடியும். இந்த விதிமுறையை அமல்படுத்துவதன் மூலம் போலி சிம் கார்டுகளின் விற்பனை பெருமளவில் குறையும் என்று கூறப்பட்டுள்ளது. புதிய விதிகளின் கீழ் தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கும் சிம் விற்பனையாளர்களுக்கும் இடையே எழுத்துப்பூர்வ ஒப்பந்தங்களும் இருக்கும் என்று கூறப்படுகிறது. டீலர்கள் அல்லது விநியோகஸ்தர்களை விதிகளை மீறி சிம் கார்டுகளை விற்றால் அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும். இது தவிர கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்பும் உள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அதாவது கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும். அதான் சப்ஸ்கிரைப் பட்டன். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே போல் உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக செய்திகள் போடுறோம். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க.